1600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம இந்த ஏரியா பில்ட் பண்ணிருக்கோம் சார். நீங்க எலிவேஷன் எப்படி கேட்குறீங்க பொறுத்துங்க சார். எலிவேஷன் தனியா ஒர்க் அவுட் பண்ணி தருவோம் சார். மெயின் டோர் டீ கூட்டுங்க சார். ஸோ ஓப்பன் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் விண்டோங்கிறது எல்லாமே வாஸ்துப்படி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகுது கிளைண்ட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டே நம்ம கொடுத்துவோம் சார். அந்த பிராண்ட் தான் நம்ம சைட்லயுமே யூஸ் பண்ணுவோம். சம்பு செப்டி டேங்க் எல்லாமே பில்டிங்குள்ள எதுவுமே ஆகாது சார். எல்லாமே அவுட்டர்லேயே வந்துங்க சார். உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு விண்டோவுமே இருக்கும் சார். ஃபிக்ஸ்டு கிளாஸுமே கொடுத்துருக்கோம் சார். ஸோ அதோட பால்கனி நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுக்காக ஸ்லைடிங் டோருமே ஃப்ரெஞ்ச் டோர்ல ஒன்று கொடுத்துருக்கோம். டாய்லெட் அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்வே பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்படியே கண்டினியூஸாக டெரஸ் வந்தோம்னா சார் சின்ன ஒரு யூனிட்டாவே பண்ணிருக்கோம் சார். சார் நம்ம பிசினஸ் பெஞ்ச் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் சொல்யூஷனாக தான் சார் கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட ப்ரொஃபஷனல் டீமில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி சர்வே டீம் சார், 3D எலிவேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா QS, உங்களுக்கு எங்கேயுமே வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்காது சார். ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர் வாஸ்துல பண்ணுறதுனால உங்கள் வீடு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் சார். நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பண்ணிடுவோம் சார். உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம உங்களோட வீடோ அல்லது பில்டிங்கோ நம்ம ப்ராப்பர் டெடிகேஷனோடு நம்ம பண்ணி கொடுப்போம் சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சூப்பரான வீட்டில் கட்டி கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ எங்கே லொக்கேட் ஆயிருக்கும் இல்லை டோட்டல் ஏரியா எவ்வளோங்க சார்? சார் இந்த சைட் லொக்கேட் பார்த்தீங்கன்னா கவுதாங்க சார். இதோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். 1100 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலுமே நம்ம இதில் கிரவுண்டு G+2 பில்டப் பண்ணும்போது சார் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த ஏரியா பில்ட் பண்ணியிருக்கோம் சார். எலிவேஷன் என்ன மாதிரி டிசைன் சார்? இப்போ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் ஒர்க்லேயே எல்லாமே மினிமலிஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் சார். இதில் கலர் காம்பினேஷன் கொடுத்து பண்ணும்போது அந்த எலிவேஷனே உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஓகே, இப்போ இந்த எலிவேஷன் எல்லாமே நம்ம சொல்கிற பட்ஜெட்லேயே வந்துருங்களா? நீங்கள் எலிவேஷன் எப்படி கேட்குறீங்க பொறுத்துங்க சார். எலிவேஷன் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி தருவோம் சார். அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது அதில் நம்ம அவுட்புட். ஓகே, எல்லாமே கஸ்டமரோட பிடிச்ச மாதிரி தான் கஸ்டமரோட இன்புட் வச்சு தான் சார் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ இந்த வீடு வந்து இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சுங்களா சார்? ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க சார். இன்னும் ஒரு 5% ஒர்க் பண்ணிட்டு இன்னும் பெண்டிங். ஓகே, ஸோ உள்ள போய் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் சார். இதான் போட்டிக்கோங்க ப்ரோ. இதான் போட்டிக்கோங்க சார். ஒரு 10x10 மினிமமாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இதோட ஃபவுண்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் இந்த ஏரியாவில் ஹார்ட் ஸ்டேட்டாக கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் 5 ஃபீட்லேயே நமக்கு டெப்த்துங்கிறது கிடைச்சிச்சு. 5 ஃபீட்லேருந்து 5 ஃபீட்லேயே நமக்கு கிடைச்சிது. அந்த லெவல்லேயே நம்ம ஹார்ட் ஸ்டேட்டாக கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். ஓகேங்க சார். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவோம். ஆமாங்க சார். வால் டைல் எல்லாமே வந்துங்க சார். ஸோ இதில் ஃப்ளோயிங் டைல் போட்டிக்கோ கொண்டாந்து ஃப்ளோயிங் டைல் வந்துங்க சார். ஓகேங்க சார். இப்போ மெயின் டோர் வந்து டீ குட்லேயே வந்துடும். மெயின் டோர் டீ குட்டுங்க சார். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா சார் 10க்கு 17 சைஸில் கொஞ்சம் பெருசாகவே நம்ம பிளான் பண்ணிக்கோங்க சார். ஸோ அதுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணிக்கோங்க சார். ஓப்பன் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் விண்டோங்கிறது எல்லாமே வாஸ்துப்படி நம்ம பிளான் பண்ணிக்கோங்க சார். விண்டோ வந்து இந்த டைப்ல வந்துரும். ஆமாங்க சார். ஓகே, சோ இப்போ இது வந்து அக்னி மூலை அந்த மாதிரி தான் இருக்கு. இது அக்னி மூலையில தாங்க சார் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி அப்படியே லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான போக ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துக்கோம் சார், ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ அதோட ரைட் சைடுல அப்படி பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ங்கிறதே ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது மாஸ்டர் பெட் எல்லாமே வாஸ்துப்படி ஆஸ் பர் வாஸ்து நம்ம எல்லாமே டிசைன் பண்ணிருக்கோம் சார். ஓகே ப்ரோ, இதுதான் டிவி யூனிட் காட்டுங்க. டிவி யூனிட் காட்டுங்க சார். ஓகே, இப்போ இன்டீரியர் போயிட்டு இருக்கு. இன்டீரியர் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஸ்விட்சஸ்ல என்ன மாதிரி பிராண்ட் போகுது சார்? இப்போ இந்த சைடுக்கு பாத்தீங்கன்னா லிசா பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஓகே, நம்ம அக்ரிமெண்ட்ல இனிஷியலா பாத்தீங்கன்னா சார் எல்லாமே ஸ்டீல், சிமெண்ட், ஸ்விட்சஸ், கிளாசெட் எல்லாமே என்ன பிராண்ட் கொடுத்துருக்கோமோ அதான் கடைசி வரைக்கும் சைட் லைன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, முன்னாடி நீங்க சொல்லிருவீங்க இந்த பிராண்ட் தான் யூஸ் ஆமாங்க சார். என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகுது கிளையண்ட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டே நம்ம கொடுத்துவோம் சார். அந்த பிராண்ட் தான் நம்ம சைட்லயுமே யூஸ் பண்ணுவோம் சார். ஓகே, இப்போ டைல்ஸ்லாம் என்ன மாதிரி பிராண்டுங்க ப்ரோ? டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 4x2 வெட்டு ஹிட் இல்லாதங்க சார் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஓகே, 4x2 தான் வரும். 4x2 சார். ஓகே ப்ரோ. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா சார் ஈவினிங் டைம் சிட் அவுட் ஏரியா கொஞ்சம் ரிலாக்சேஷனுக்காக பின்னாடி ஒரு செட் பேக்குமே கொடுத்துருக்கோம். ஓகே, நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கும் சார். ஓகே, இங்கே சம்ப் எல்லாமே வந்துரும். இதுல சம்ப் செப்டி டேங்க் எல்லாமே பில்டிங்குள்ள எதுவுமே ஆகாது சார். எல்லாமே அவுட்டர்லயே வந்துரும் சார் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இதுமே வந்து எல்லாம் வாஸ்துபடி தான் நம்ம பண்ணுவோம். வாஸ்துபடி தான் நம்ம பண்ணிருக்கோம் சார். சோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா சார் நார்த் வெஸ்ட் கார்னர்ல மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணிருக்கோம். இது 10x10 சைஸ்ல பிளான் பண்ணிருக்கோம் சார். ஓகே, சோ இது எல்லாமே கிராஸ் வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நம்ம விண்டோவும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த சைடு வந்துரும், அந்த சைடு கிராஸ் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு விண்டோவுமே இருக்கும் சார். ஓகே, சோ பெட்ல போட்டாலும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். ஆமாங்க சார், ஆமாங்க. சோ அடிஷனல் என்னன்னா சார் டாய்லெட்ங்கிறது ஒரு காமன் டாய்லெட்டா கொடுத்தாச்சுங்க சார். கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க காமன் ஹால்ல இருந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு காமன் டாய்லெட்டாகவும் கொடுத்தாச்சு. ஓகே, அதுமே நல்ல ஸ்பேஷியஸா தான் சார். அப்படியே கண்டினியூஸா இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்டிங்லேயே பாத்தீங்கன்னா விண்டோங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். ஏன்னா இந்த வென்டிலேஷனுங்கிறது நமக்கு கண்டிப்பா வேணுங்கிறதுனால இங்க ஒரு வென்டிலேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். ஓகே, இது கீழே போட்டுறது எல்லாமே கிரானைட்டாங்களா ப்ரோ? சார் ஆமாங்க சார். டேப் எல்லாமே கிரானைட்டிங் சார். ரைசர் பாத்தீங்க அப்படின்னா டைலிங் சார். இது வந்து கிளையண்டோட சஜஷன், கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க சார் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி கிளைண்டோட அவுட்புட்காக நம்ம இதை பண்ணிருக்கோம். இதுமே நம்ம பட்ஜெட்லேயே வந்துடும். இது இன்க்ளூடிங் நம்ம பட்ஜெட் தான் சார். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருவோம் சார். ரைட் சைடுல ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று. ஓகே, இது சின்ன பெட்ரூம்ங்கிறதுல ஒரு கெஸ்ட் பெட்ரூமா ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். ஓகே, இதே லெஃப்ட் சைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா சார் இங்க டிவி யூனிட் வந்துருது. இதுல இன்டீரியர் யூனிட் வந்துருது சார். ஸோ லெஃப்ட் சைடு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பெட்ரூமே ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயுமே 21க்கு 10 ரேஞ்சில் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் சார். இதுலயே பாத்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட், ஒரு காமன் வாஷ் பேஷனுமே வந்துரும் சார். இதுல ஓகே சார், இதுல ரெண்டு சைடு இந்த மாதிரி கிளாஸ் வந்து ரெண்டு சைடுங்க சார். கிளையண்டோட வியூ என்னன்னா எனக்கு வெளியில இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டுங்க சார். அந்த வியூக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோவும் கொடுத்துருக்கோம் சார். ஸோ அந்த பால்கனி வியூ தெரியணுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸுமே கொடுத்துருக்கோம் சார். ஸோ அதோட பால்கனி நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுக்காக ஸ்லைடிங் டோருமே ஃப்ரெஞ்ச் டோர்ல ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, இங்க ஒரு பெரிய பால்கனியே வந்துருக்கு. எஸ் சார்.
ஓகே. ஸோ பார்க்கும்போது நம்ம வியூ ஃபுல்லாக தெரியும். வியூ ஃபுல்லாக தெரியும் சார். ஸோ இந்த ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வித் டஃப் அண்ட் கிளாஸில் நம்ம பிளான் பண்ணிக்குவோம் சார். ஓகே. ஸோ இந்த பெட்ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸ்பேசியஸாகவே இருக்கும் சார். கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட் என்னன்னா இந்த வியூங்கிறது எனக்கு ஈவினிங் டைமில் வெளியிலேருந்து வியூ பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் நம்ம ஃபிக்ஸ்டு விண்டோவுமே பிளான். டாய்லெட் அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிக்குவோம் சார். ஓகே. இது வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்துடும். வால் ஃபுல்லாகவே டைல் வந்துடும் சார். நம்ம அக்ரிமெண்ட்ல இன்ஷியலாகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார் பேக் பிராண்டுன்னு. ஸோ என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதுதான் ஃபினிஷிங்லேயும் நம்ம கிளாஸெட்லேருந்து எல்லாமே பேக் பிராண்ட் தான் சார். ஓகே ப்ரோ. ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் மட்டுமே இந்த டைல்ஸ்ங்கிறது நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் சார். நம்ம ஹைலைட்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. ஸோ இந்த விண்டோஸ்மே பெருசாக தான் இருக்குது. ஆமாங்க சார். இது எல்லாமே 3x2 விண்டோ சார். ஸோ அப்படியே கண்டினியூஸாக டெரஸ் வந்தோம்னா சார், டெரஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு யூனிட்டாகவே பண்ணியிருக்கோம் சார். இந்த இடத்துல ஒரு ஷீட் போட்டு ஒரு ஈவினிங் டைம் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணியிருக்கோம் சார். ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வைக்கமா இருந்தால் இந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சீட்டருமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸோ ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சிட்டிங்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சிட்டிங்காக நம்மளே இப்போ ஆமாங்க சார். சார் இப்போ இந்த வீடு ஃபுல்லாக வந்து காமிச்சிருந்தீங்க, பார்க்குறதுக்கே ரொம்பவே குவாலிட்டியாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தந்திருக்கோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒர்க் வைஸ் எப்படி இருக்கும், நம்ம சர்வீஸ் எப்படிங்க சார்? சார் நம்ம பிஸ்னஸ் பெஞ்ச் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் சொல்யூஷனாக தான் சார் கிளைண்ட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது என்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி த்ரூஅவுட் த என்டையர் இந்த ப்ராஜெக்டாகவே இருக்கும் சார் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சிங்கிறது. ஓகே சார். இப்போ என்ன பண்ணுறோன்றதை கஸ்டமருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம சொல்லிடுவோம் சார். ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ப்ராஜெக்ட் எடுத்தால் நிறைய பேர் டைம் டிலே பண்ணுறாங்க, கரெக்டான லேபர் ஒர்க்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனியில் எப்படிங்க சார் இருக்கும்? சார் நம்ம டைம் டியூரேஷன்ங்கிறது மெயின்டைன் பண்ணுவோம் சார். நம்ம இனிஷியலாக ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன்ங்கிறது இதில் கொடுத்துவோம் சார். ஓகே. ஸோ அது இப்போ 6 மந்த் 8 மந்த்ங்கிறது ப்ராஜெக்டோட வேல்யூ பொறுத்துங்க சார். ப்ராஜெக்டோட டியூரேஷனை பொறுத்து நம்ம டியூரேஷன்ங்கிறது நம்ம அவங்களுக்கு கொடுத்துவோம் சார். ஓகே. ஸோ அந்த வித்தின் த டைம்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட் முடிக்க மாதிரி அவங்களுக்கு கொடுத்துவோம் சார். ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஓகே சார். சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்ல இருந்து சார் பண்ணுறோம்? சார் 2200 நம்ம பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது சார். 2200 to 2700 வரைக்கும் நம்மள்ட்ட 4 பேக்கேஜ் இருக்குங்க சார். ஸோ அதை நம்ம பில்டப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. இப்போ 2200 பண்ணும்போது அதுக்குமே நம்ம பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாங்க சார். அதில் நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுங்கிறது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிக்கோமோ அதுதான் நம்ம சைட்லையுமே ப்ரொவைட் பண்ணுவோம் சார். ஓகே சார். இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் சொன்ன பட்ஜெட்லேயே பண்ணி தருவீங்களா இல்லை காஸ்ட் அதிகமாகும் சார்? அந்த டைமில் நம்ம ப்ரைஸ் வேரியேஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் வேரியேஷன் எதுவும் டிஃபர் ஆகலைங்கும் போது நம்ம ஸ்டார்டிங் என்ன அக்ரிமெண்ட் அமௌண்ட் கொடுத்துருந்தோமோ அதுதான் சார் ஃபீஸ் ஆகும். ப்ரைஸ் வேரியேஷன் ஏதாவது இன்க்ரிமெண்ட் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸே டோட்டலாக ரிவைஸ் ஆகும் சார் உங்களுக்கு. ஓகே. இப்போ ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி தரனாலும் பண்ணி தருவீங்களா? ஆமாங்க சார். நம்ம ஆன்கோயிங்கில் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது கஸ்டமர்கிட்ட ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சஜஷன் கொடுப்போம் சார். ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் பண்ண போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கும்போது பிளான்ல அந்த டைமில் ஆன் டைம்லேயே நம்ம சேஞ்சஸ்ங்கிறது பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருக்கு சப்போர்ட் கஸ்டமர் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள் பிஸ்னஸ் பெஞ்சோட பெரிய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் டீம் தான் சார். நம்மளோட ப்ரொஃபஷனல் டீமில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க சார். கிரியேட்டிவ் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எலிவேஷன் வேணும் அப்படிங்கிறத இன்புட்டாக எடுத்துட்டுங்க சார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி. ஓகே. நமக்கு இந்த மாதிரி டிசைன் வேணாலும் அவங்க பண்ணி தருவாங்க. ஆமாங்க சார். கிளைண்ட் சைட்லேருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாலுமே சார் நம்மளோட கிரியேட்டிவ் ஆர்கிடெக்ட்ஸ் என்னன்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம அவங்களுக்கு பண்ணி தருவாங்க சார். ஓகேங்க சார். அவங்களோட ஓன் மைண்ட்ல வே ஆஃப் தாட்ல பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு யூனிக்கான எலிவேஷன் டிசைன் கிடைக்கும் சார். இது இல்லாம கிளைண்ட் அவங்க சஜஷன் கொடுக்கும்போது நம்ம அதையுமே ஒர்க் பண்ணி தருவோம் சார். ஓகேங்க சார். ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்காங்க சார். ஸோ பில்டிங்லேருந்து காலம் ஃபவுண்டேஷன்லேருந்து அப் டு ஃபினிஷிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அவங்களோட கைட்லைன்ஸில் தான் நம்ம பண்ணுவோம் சார். ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட கைட்லைன்ஸில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வித் டிராயிங்ஸோடவே வந்துங்க சார் உங்களுக்கு. ஓகேங்க சார். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் இருக்காங்க சார். சைட் இன்ஜினியர் அவங்க குவாலிட்டியை இன்ஷோர் பண்ணுறதுக்கு சைட் விசிட்டும் ரெகுலராக பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த குவாலிட்டி வைஸோ இல்லை கைட்லைன்ஸ் எல்லாமே அந்த இதில் கொடுத்துக்குவாங்க சார். ஓகே. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டுன்னா டெய்லியுமே வந்து சைட் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ரெகுலராக பார்ப்பாங்க சார். உங்களுக்கு சைட் விசிட் பண்ணும்போது என்ன அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது இல்லை ஸ்ட்ரக்சரல் வைஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது எல்லாமே முதற்கொண்டு அவங்க செக் பண்ணி கொடுத்துருவாங்க சார். ஓகேங்க சார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட குவான்டிட்டி சர்வே இருக்காங்க சார். உங்களோட பட்ஜெட் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஃபுல் பிளானிங் எல்லாமே அவங்க கொடுத்துவாங்க சார். ஸ்டேஜ் வைஸ் கொடுத்துருவாங்க. ஸ்டேஜ் வைஸுங்கிறது நம்ம கொடுத்துவோம் சார். பில்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது சார் உங்களோட வீட்டுக்கு என்டையராக பட்ஜெட் எவ்வளோ ஆகுங்கிறத காஸ்ட் கண்ட்ரோலாக அவங்களே கொடுத்துவாங்க சார் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால் நம்ம பட்ஜெட் வந்து அதிகமாக பட்ஜெட் நீங்கள் ஃபிக்ஸ்டு பட்ஜெட்டாகவே நம்ம இதில் போய்க்கலாம் சார். ஓகேங்க சார். சார் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அவங்களோட ஃபுல் கைடன்ஸுங்கிறது நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க சார். ஓகேங்க சார். நார்மலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப மல்டிபிள் கான்ட்ராக்டர்ஸோட நம்ம டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஆனால் நம்ம பிஸ்னஸ் பெஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் டீமாக இருக்கனால ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார் ஆர்கிடெக்ட் டீம், ஸ்ட்ரக்சரல் டீம், குவான்டிட்டி சர்வே டீம் சார், 3D எலிவேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா QS, உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் டீம் எல்லாமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சார் ஒரே இடத்துல உங்களுக்கு இந்த எல்லா சொல்யூஷனும் கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்காது சார். ஒரே ஒன்ஸ் வந்தால் நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து சார். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேண்ட் ஓவர் ப்ராஜெக்ட்ஸ் தான் சார். எல்லாமே கீ ஹேண்ட் ஓவர் ப்ராஜெக்ட்ஸ் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகேங்க சார். இந்தியாவில் வாஸ்துக்கு ரொம்ப பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க.
ஸோ நம்ம பிசினஸ் பெஞ்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் வாஸ்து ப்ராப்பர் பிளானிங்கோட தான் நம்ம ஒவ்வொரு டிசைனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டு, ப்ராப்பர் வென்டிலேஷன், ஸ்மார்ட் ஸ்பேஸ் லிவிங், ஸோ பிளானிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே ஆஸ் பர் வாஸ்து படி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர் வாஸ்துல பண்றதுனால உங்க வீடு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் சார். ஸோ இந்த VR டெக்னாலஜியில் பார்க்கும்போது உங்களுக்கு ரூமோட ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கும், ரூமோட லே அவுட்டு, ஃபர்னிச்சரோட லே அவுட்டு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத உங்களால ரியல் டைம்ல பார்க்க முடியும் சார். ஸோ இந்த சப்போர்ட் நம்ம கம்பெனி சேர்ந்து இந்த சப்போர்ட்டுங்கிறது நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. ஸோ அந்த வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விஆர்லேயே காமிச்சிருக்கோம். விஆர்லேயே காமிச்சிருக்கோம் சார். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டோட பட்ஜெட் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும் சார். ஸோ அதனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 பேக்கேஜுங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. கிளாசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், லக்ஸரின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட ப்ரைஸும் வேரி ஆகும் சார். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் சேஞ்ச் ஆகும் சார். ஓகே. அந்த 2200 ஸ்டார்ட் பண்ணி இந்த பேக்கேஜ் 2700 நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகேங்க சார். சரி, இப்போ நம்ம வந்து வீடு வந்து காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுறோமா இல்லை கமர்ஷியலாக பண்ணி தரோம் சார்? நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பண்ணிடுவோம் சார். கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸுங்க சார், ஸ்கூல் பில்டிங்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. இப்போ இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் சார் நம்ம சார்? முடிச்சிருக்கோம்? நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 300+ ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 300+ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து வீடு கட்டி 300+ முடிச்சிருக்கீங்கன்றீங்க. கஸ்டமரோட ஃபீட்பேக்ல எந்த மாதிரி சார் இருந்துச்சு? ஸோ கிளைண்ட்டோட ரிவ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும் சார். நம்ம இவ்வளோ அவ்வளோ தமிழ்நாடு இந்த 300 ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது நம்மளால பண்ண முடியுது. ஓகே. இப்போ நம்ம சொல்ற பட்ஜெட்ன்றது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இதே பட்ஜெட்ல பண்ணி தர முடியும்? ஆமாங்க சார். இந்த பட்ஜெட்லேயே தாங்க சார் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகேங்க சார். இப்போ தமிழ்நாடுனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே நீங்கள் பண்ணுறீங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். லைஃப்ல நீங்கள் வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் டைம் ஆகுது நம்ம பிசினஸ் பெஞ்சை கன்சல்ட் பண்ணி பாருங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி உங்களோட வீடோ அல்லது பில்டிங்கோ நம்ம ப்ராப்பர் டெடிகேஷனோட நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் டோன்ல நம்ம போயிருக்கோம் சார். ஃப்ரண்ட் எலிவேஷன்ல இருந்து உள்ள வால் டைலிங் சார், ஃப்ளோயிங் டைல், ஈவன் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா சார் கிரே அண்ட் ஒயிட் டோன்ல தான் இருக்கும். ஓகே. ஃபுல் வீடுமே இதே டோன்ல தான் இருக்கும். இந்த டோன்ல தான் சார். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு அது பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினைப்பீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பேர் நம்ம கம்பெனி என்னன்னு சொல்லிடுங்க சார். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் பெஞ்ச் கன்ஸ்ட்ரக்ஷன், கரூர் பைபாஸ் கவுண்டர்ல லொகேட் ஆகிருக்குங்க சார். ஓகே. இப்போ இந்த வீடு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து காமிச்சிருந்தீங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் சார்? நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு 300+ ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சார். ஓகே. இப்போ கரண்டாக எத்தனை ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்கு? கரண்டாக 150 ப்ராஜெக்ட்ஸ் ரன்னிங்ல இருக்குங்க சார். 150 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இது எப்படி ப்ரோ A to Z ஃபுல் நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம்? சார் ஆமாங்க சார். வாஸ்து பூஜையில இருந்து எண்டிங் கீ ஹேண்ட் ஓவர் வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஆல் ப்ராஜெக்ட்ஸுமே. ஓகே ப்ரோ. இப்போ இத்தனை ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக நல்ல ஃபீட்பேக் தான் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக சார். கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் இந்த மாதிரி சார் கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே பாசிட்டிவ் தாங்க சார் இருக்குது. ஸோ அவங்களோட சப்போர்ட்டுக்கான தான் நம்ம கண்டினியூஸாக அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும் சார். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது நம்ம சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இன்ஷியலாக கஸ்டமர் நம்மளை அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட ஸ்டார்டிங் ஒரு பிளானிங்லேருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டீம் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஸோ ப்ரொஃபஷனல் டீம் வச்சு தான் நம்ம எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் கிளைண்ட்டுக்கு. நீங்களே இந்த மாதிரி சூப்பரான வீடு அது பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா பிசினஸ் பெஞ்சை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ. தேங்க்ஸ்.